ஜெயம் ரவி, ஆர்த்தி விவாகரத்துக்கு காரணம் இதுதானா? அப்படிங்கிற வகையில ஜெயம் ரவி அவர்களுடைய தரப்பிலிருந்து சில கருத்துக்கள ஓப்பனா பேசியிருக்காருங்க. அதாவது திருமணமாகி 13 வருஷமா தனக்குன்னு ஒரு பேங்க் அக்கவுண்ட் கூட கிடையாதாம். நான் என்ன செலவு பண்ணாலும் அது என்னுடைய மனைவிக்கு மெசேஜ் போகும். என்னோட செலவுகள் பத்தி என்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க, என்ன பண்றீங்கன்னு. பிரதர் படம் ஷூட்டிங் அப்ப கூட ஒரு ஹோட்டல்ல இருக்கும்போது வீடியோ கால் பண்ணி, "நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? இல்ல யாராவது கூட இருக்காங்களா?" அப்படின்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. எங்க வீட்ல வேலைக்காரங்களுக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் விவாகரத்து குறித்து எதுவுமே தெரியாது அப்படின்னு ஆர்த்தி சொல்வது எல்லாம் போய். இந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் விவாகரத்து நோட்டீஸ அவங்களுக்கு 2 வாட்டி அனுப்பியிருக்கேன். அத வாங்கிட்டு கையெழுத்து போட்ட பிறகு தான் நான் சோஷியல் மீடியாலயே பதிவிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னுடைய குழந்தைகள தனியா விட்டுட்டு போனதாக சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஒரு மகனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் ஹோட்டல்ல இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அத தெரிஞ்சுக்கிட்டு ஆர்த்தி என்னுடைய குழந்தைகள கூட்டிட்டு இலங்கை போயிட்டாங்க. அந்த வீட்ல எனக்குன்னு எந்த மரியாதையும் இல்லாமல் போனதால தான் நான் இந்த முடிவே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது குறித்து ரீசென்ட்டா ஆர்ஜி ஷாவிடம் தெரிவிச்சிருக்காங்க. அத தன்னோட யூடியூப் பேஜ்ல அவர் பேசியிருக்காருங்க. இந்த விஷயம் இப்ப இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு.